ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எல்லையற்ற கருணையினால் ஆதிசங்கரரின் சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய நூலை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः। काम्ये मतिस्त्यज्यताम्
पापोगपरितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगत्सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजने वादपरित्यज्यताम् शुत्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षोषधं पूज्यताम् स्वात्वन्नं न तु याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृतावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். நமது அன்றாட கடமைகளை கடவுளுக்கு செய்யும் பூஜையாக செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்து பழக வேண்டும். இந்த உலக இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அல்லது பரம்பொருளை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். விரைவாக உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை தொடர்ந்து பழக வேண்டும். உறுதியாக
எல்லா செயல்களிலிருந்தும் விரைவில் விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயிற்சி செய்யவும் வேண்டும். நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்களிடம், பெரியவர்களிடம், சான்றோர்களிடம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்லோகா நம்பர் 4. அதில் பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கடைசியாக பார்த்தோம். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். சுத் வியாதிஷ்ட சிகிச்சதாம் பிரதிதினம் பிக்ஷா ஔஷதம் பூஜ்யதாம். இன்றைய உபதேசம் ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம். இது என்ன சுவாமி? ஸ்வாத்வன்னம் நத்து யாச்சியதாம், அதாவது ஸ்வாது அன்னம், ஸ்வாத்வன்னம். ஸ்வாது அப்படின்னா ரொம்ப பிடிச்ச உணவு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச உணவை என்ன பண்ணுறது? விருப்பமான உணவை நாடி செல்லக்கூடாது. யாருக்கு? ஆன்மீக சாதகர்களுக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமி சொல்லிட்டார் விருப்பமான உணவெல்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கலேபரத்தை உண்டாக்கிடக்கூடாது. விருப்பமான உணவு யார் நாடி செல்லக்கூடாது? யார் தீவிரமான ஆன்மீக சாதனையில் இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முயற்சியில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விருப்பமான உணவை தேடி போகக்கூடாது. விருப்பமான உணவை தேடி போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஞாபகமாக வச்சுக்கணும். சுவாமிஜி சொல்கிறாரு, we want to enjoy the pleasure of the life and they eat into our vitals. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளை தூக்கி சாப்பிட்றாங்க. they eat into our vitals. we want to get everything from nature, but we find in the long run that nature takes everything from us. இது சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மம் நமக்கு புரிஞ்சுட்டா போதும், வாழ்க்கையில் எதை வச்சுக்கணும் எது வேணாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சக்தியை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இன்றைய உபதேசம் ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம், விருப்பமான உணவை தேடி செல்லாதே அப்படின்னு சொல்கிறார். எந்த வீட்டுக்கு போனால் அல்லது எந்த ஹோட்டலுக்கு போனால் நல்ல உணவு கிடைக்கும், இயல்பாக இருக்கிறது தான். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற நிகழ்ச்சிகள். எந்த வீட்டுக்கு போனால் ஒரு நல்ல உணவு கிடைக்கும் அல்லது எந்த உணவகத்துக்கு போனால் நல்ல சிறப்பான உணவு கிடைக்கும் இல்லை தேடி போகிறோம். அப்படி தேடி போகும் பொழுது என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாள் இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அதாவது தேகேகம் மத்திருஜ்யதா, உடல் என்ற சிறையிலேருந்து ஆன்மாவை விடுவிக்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ திரும்பவும் உடலுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எந்த காலத்தில் வெளியே வர்றது? அப்போ சாதகர்கள் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்.
உணவு பசி அப்படிங்கிறத ஆச்சாரியர் சொல்லிட்டார். அது ஒரு நோய், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அது ஒரு நோய். அந்த நோய்க்கு ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்து? அது பசிக்கு மருந்து உணவு. அந்த உணவையும் விருப்பமான உணவை தேடி தேடி போகக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுவையான ஆகாரத்தை தேடி செல்லாதே. ஒரு பழமொழி இருக்குது, ஊர் ஊராக போகின்ற துறவியும் ஓடுகின்ற நீரும் ஒரு நாளும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது துறவிகள் அதனால தான் 3 நாளைக்கு மேலே ஒரு ஊரில் தங்க மாட்டாங்க. அதாவது வாண்டரிங் மாங்க்ஸ். துறவிகள் 3 நாளைக்கு ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் இருப்பாங்க, ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க, கிடைத்த பெக்ஷை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 3 நாள் கழித்து வேறு ஊருக்கு போயிடுவாங்க. இது ட்ரெடிஷ்னல் மாங்க்ஸ். நம்ம சுவாமிஜி வந்திருக்கார், புத்தருக்கு அப்புறமா நம்ம சுவாமிஜி வந்தார். நம்ம அந்த மாங்க்ஸ் இந்த காலத்துக்கு கலிகாலத்தில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாரு இப்போ. ஆனால் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க இதை மாதிரி ஒவ்வொரு ஊராக கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தண்ணீரும் கெட்டு போகாது. ஏன்னா புதிதாக ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த தண்ணீர் அங்கே இருக்காது, அது கடந்து போயிருக்கும், வேறொரு புதிய தண்ணீர் வந்திருக்கும். அதனால் எப்பொழுதும் அந்த உணவில் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுருக்கணும். இருக்கிறதுலே கஷ்டமானது, வெல்வதற்கு அரியது நாக்கு, நாவின் சுவை. இருக்கிறதுலே கஷ்டமானது, மற்றதெல்லாம் ஜெயிச்சிடலாமா, இந்த நாவின் சுவை, நாக்குக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது நம்ம அதிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது. ஜித்தே ரசம் ஜித்தம் சர்வம் அப்படின்னு ஒரு பாகவதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. ஜித்தே ரசம் ஜித்தம் சர்வம். யார் ஒருவன் நாவை கட்டுப்படுத்தி இருக்கிறானோ அவனால் எல்லாத்தையும் அடக்கி ஆள முடியும். ஜித்தம் சர்வம் அப்படின்னா எவ்ரிதிங் அவங்களால முடியும் அப்படிங்கிறாரு. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த விஷயத்துக்கு. நாவடங்க நாளும் அடங்கும் பழமொழி இருக்குது தமிழில். நாவடங்குச்சுன்னா நாளும் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இவ்வளோ விஷயம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், எப்போவாவது காட்டுக்கு போவான். எப்பொழுதுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா. எப்போவாவது டைம் கிடச்சதுன்னா குதிரையில் ஏறி காட்டுக்கு போயிடுவான். காட்டுக்குள்ளே போய் அமைதியாக இருப்பான். அங்கே முனிவர்கள் இருப்பார்கள், தவம் செய்துட்டு இருப்பார்கள். அவர்களிடம் உட்காந்து அவருடைய குறைகளை எல்லாம் சொல்லுவான். அவர்கள் சரியான ஒரு உபதேசம் கொடுப்பாங்க. திரும்ப உற்சாகமாக தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பான். காலங்காலமாக இந்த நடைமுறை இருந்தது, இருக்கிறது, இருக்கும். எப்போதும் மகான்களுக்கு பஞ்சமே கிடையாது இந்த பாரத நாட்டில். ஒவ்வொரு காலத்திலையும் மகான்கள் தோன்றிக்கிட்டே இருப்பாங்க. தேவையான பொழுது தேவையான இடத்தில் மகான்கள் வருகிறார்கள், சரியான பாதையை காட்டுவதற்காக. இப்போ அந்த அரசன் பார்த்தான், நமக்கு நிறைய ராஜ்யம் இருக்கிறது, நிறைய சொத்து இருக்குது, கஜானாவில் நிறைய பணம் நிறைஞ்சு கிடக்குது. இப்படி வயசாகிடுச்சுன்னா நமக்கு முதுமை வந்துடுமே, முதுமை வராமல் இருக்கணும், அதாவது செத்து போகாமல் இருக்கணும், வாழ்க்கையில் செத்து போயிடக்கூடாது. இருந்தோம்னா எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த ராஜ்யத்தை நம்ம ஆட்சி பண்ணலாம், நிறையா இந்த இன்பத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது முனிவர்கிட்ட ஒரு வரம் வாங்கிடணும். என்ன வரம் வாங்கணும்? அதாவது எனக்கு இறப்பே வரக்கூடாது, நான் செத்து போகவே கூடாது அப்படின்னு வரம் கேட்குறான். முனிவர் சொன்னார், இது தவறான கேள்வி. அதாவது எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டேட்டு போடுவாங்க. அது ப்ரொடக்ஷன் டேட்டுன்னு ஒரு போடுவாங்க, எக்ஸ்பைரி டேட்னு ஒரு போடுவாங்க, ஒரு எல்லை, இது நாள் வரைக்கும் தான் இதை வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சபூத்தங்களாகிய இந்த உடம்புக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. நீ இப்படியெல்லாம் பேச வேண்டாம், நீ போயிட்டு நாட்டுக்கு போயிட்டு சிறப்பாக ஆட்சி பண்ணு, நேர்மையான முறையில் ஆட்சி பண்ணு, எல்லாம் உரிய வேலையில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். இல்லை இல்லை சுவாமி, எனக்கு நீங்கள் நான் இறந்தே போகாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உபதேசம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதாவது சாவே வரக்கூடாது அப்படிங்கிறார்.
சரி, ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால சில பேருக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, சில பேருக்கு பட்டா தான் தெரியும் அப்படின்னு சரி இவருக்கு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு, சரி அப்படியா, சரி உனக்கு சாவே வரக்கூடாது அப்படித்தானே? எஸ், ஆமாம். சரி, இப்போ இதே இந்த காட்டுக்குள்ளேயே தொடர்ந்து நடந்து போ. சில கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்கும், தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணியை ஒரு கை தண்ணீர் அள்ளி குடிச்சிரு, உனக்கு சாவே வராது. நல்ல மருந்தாக இருக்குது. எந்த ஊரில் இருக்குது சுவாமி இந்த குளம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், தேடி போகிறான். அந்த காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே அவர் சொன்ன மாதிரி ஒரு குளம் இருக்கிறது. அங்கே போயிட்டு தண்ணி அள்ளிட்டான். குடிக்க போகும்போது ஒரு முனகல் சத்தம் கேட்குது. ஒரு கஷ்டமாக யாரோ ஒருத்தர் முனகிட்டு இருக்கார். அப்படி திரும்பி பார்க்குறான். ஒரு ஸ்கில்டன், அதாவது எலும்பு கூடு மாதிரி ஒருத்தர் இருக்கார், ரொம்ப வயசானவர். அவர் முனகிக்கிட்டே இருக்கார், ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். அந்த குளத்துக்கரையில் உட்காந்துருக்கிறார். ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறீங்க? ஏன் இவ்வளோ துன்பப்படுறீங்க? அது உனக்கு தெரியாது தம்பி, தெரியாதனமாக இறந்தே போகக்கூடாதுன்ட்டு ஒரு முனிவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் இந்த குளத்தை தண்ணி எடுத்து குடிக்க சொன்னார். நான் ஒரு கை எடுத்து குடித்தேன். இன்றைக்கி வயசு எனக்கு 175 ஆகுது. என் பையன் இறந்து போயிட்டான். இப்போ என் பேரனே ரொம்ப வயசுக்கு கிழவன் ஆகிட்டான். அவன் பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களாயிடுச்சு. என்னை வீட்டிலே வச்சுக்கிற விரட்டி விட்டுட்டாங்க. எனக்கு சாவும் வரமாட்டேங்குது. ஏன்? இந்த தண்ணி வேற குடிச்சிட்டனே, எனக்கு சாவே வரமாட்டேங்குது. எப்போ தான் போகும்னு தெரியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எலும்பும் தோலுமாக ஒருத்தர் நிற்கிறத பார்க்குறான். அவர் கதையை கேட்டுட்டு, அச்சோ தப்பு பண்ணிட்டோமே, நல்ல வேலை தண்ணியை குடிக்கலை. ஓடுனான் தலைதறிக்க. யார்கிட்ட? முனிவர்கிட்ட ஓடினான். ஓடிட்டு, ஐயா ஒரு சின்ன கரெக்ஷன் வேணும் அப்படின்னா. என்ன அப்படின்னாரு? இல்லை, எனக்கு சாவே வேண்டான்னு கேட்டேன்ல, அப்படி இல்லை, எனக்கு வயதே ஆகக்கூடாது, நான் எப்போதும் இளமையாகவே இருக்கணும். வயதான தானே இந்த பிரச்சனையெல்லாம் வருது, வயதான தானே சாவே வரக்கூடாது. எனக்கு வயதே ஆகக்கூடாது, எப்போதும் நான் இளமையாகவே இருக்கணும், அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. சரி அப்படியா, தந்தேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த குளத்துக்கு போனில்ல, அந்த குளத்துலேருந்து 10 அடி தூரம் நடந்து தள்ளி போனால் அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை பறித்து சாப்பிடு, உனக்கு இளமையாகவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இவனும் போனால், குளக்கரைக்கு போனால், குளத்துலேருந்து 10 அடி தூரம் தள்ளி போனால் அங்கே ஒரு மரம் இருந்தது. சொன்ன மாதிரி இந்த மரத்தில் பழங்கள் இருந்துச்சு. ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்லான்னு போகிறான். அங்கே 3 பேர் நிற்கிறாங்க. அங்கே 3 பேர் நின்று சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அந்த 3 பேரும் பயங்கரமாக 2 பேரும் முட்டி மோதிக்கிறாங்க. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க? 3 பேருமே வயதான ஆள், வயது மூப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் 3 பேரும் சின்ன வயசு கிடையாது, எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இல்லை, இவர் எங்கள் அப்பா எனக்கு சொத்து பிரித்து தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு 250 வயசு ஆகுது. உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ வயசு ஆகுது? எங்கள் அப்பாவுக்கு 350 வயசு ஆகுது. நீங்கள் ஏன் அவருக்கு சொத்து பிரித்து கொடுக்காம வச்சுருக்கீங்க? இல்லை, அவர் என்னோடய அப்பா, அவர் என்ன எனக்கு சொத்து பிரித்து கொடுக்கல. அவர் யார்? அவரோட அப்பா. அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு ஒரு 450 வயசு ஆச்சு. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? என்ன இவ்வளோ நாளாக இருக்கிறீங்க, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த முனிவர்கிட்ட போய் கேட்டோம், இளமையாகவே இருக்கிறதுக்கு மருந்து கேட்டோம், இந்த பழத்தை சாப்பிட சொன்னார், சாப்பிட்டுட்டோம், இளமையாகவே இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அதனால யாரும் சொத்தை பிரித்து கொடுக்குறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. எப்போதும் இளமையாகவே இருக்கிறதுனால எதையும் விட்டு கொடுக்குறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. எனக்குன்னு வச்சுக்கன்னே தோணுது. அதனால தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம். இந்த அரசன் மண்டையில் ஓங்கி சுத்தியில் அடித்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். இயற்கை நீதியை நம்ம புரிஞ்சுக்காமல் இயற்கைக்கு மாறாக செயல்படணும்னு துணிஞ்சிட்டோமே, இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஓடிப்போனால் முனிவர் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இயற்கை நீதின்னு நீங்கள் அழகாக சொல்லி கொடுத்தீங்க, அதை நான் கேட்காம என் விருப்பப்படி நடக்குன்னு நினச்சேன். அப்படி ஒன்று நடக்காது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரிய வைக்கிற மாதிரி, எனக்கு புரிகிற மாதிரி இந்த உதாரணத்தோடு சொல்லிட்டீங்க. இனிமேல் என் வாழ்க்கையில் இறைவன் திட்டப்படி என்ன இருக்கோ அதை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அதுதான் ஸ்வாத்வன்னம் நத்து யாச்சியதா, விருப்பமான உணவை தேடி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க.
உணவு கட்டுப்பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா உணவு கட்டுப்பாடு இருக்கிறது அனைவருக்கும் நல்லது அப்படிங்கிறத, உணவு கட்டுப்பாடாக இருந்துச்சுன்னா புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். புலன்கள் என்னென்ன? கண், காது, மூக்கு, இதெல்லாம் நம்முடைய 5 புலன்கள் இருக்குது. உணவு சரியாக இருந்துச்சுன்னா இந்த புலன்களும் நம்ம சொல்கிறபடி கேட்கும். புலன் கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிவிகித உணவு இருந்துச்சுன்னா, சரியான சிந்தனை இருந்துச்சுன்னா, சரியான சொல் இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா உடம்பு மனசு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் எங்கே காரணமாகுது? உணவுலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால தான் சங்கராச்சாரியார் மற்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு உணவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்கிறார். பகவத்கீதையில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 17வது அத்தியாயத்தில் உணவை பற்றி ரொம்ப விரிவாக படிச்சிருக்கிறோம். சாத்விகமான உணவு எது, ராஜச உணவு, தாமச உணவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது எது தாமசமான உணவு அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை சொல்கிறாங்க. நாள்பட்ட உணவு அது தாமசமான உணவு அப்படின்னு நமக்கு தெரியும். எது ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சதோ அது தாமசத்தை கொடுக்கும். அல்லது எது ஒரு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சதோ, அதாவது நாள்பட்ட உணவு, ஃப்ரெஷ்ஷு கிடையாது, நாள்பட்ட உணவு தாமசமான உணவுன்னு நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோமே அதெல்லாம் என்னது? எப்போவோ சமைச்சதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுடுவோம். அப்புறம் வேணுங்கும் போது ஃப்ரிட்ஜை திறந்து வெளியில் எடுப்போம். என்னைக்காவது இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜே வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா காலம் மாறுது. அப்போ இந்த லாஜிக் இங்கே பொருந்தலை. ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைய காலகட்டத்தில். அது இருக்குது. அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற உணவெல்லாம் தாமசமான உணவுன்னா எப்படி எல்லோரும் சாப்பிட முடியும்? அது ப்ராக்டிக்கலாக அது சரியாக வரலை. அப்படிங்கும்போது இப்போ நம்ம சுவாமிஜிகிட்ட போவோம். சுவாமிஜி இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறார்? ப்ராக்டிக்கலாக சில நேரங்களில் சரியாக வராத பொழுது மகான்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க எப்படி நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாரு? காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப உணவு விஷயத்தில் மாறுபாடு உண்டு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப உணவு விஷயத்தில் இப்போ சவுத் இந்தியாவில் ஒரு உணவு நமக்கு பிடித்தமாக இருக்கும், நமக்கு எளிதாக கிடைக்கும். இது போன்ற உணவு வட இந்தியாவுக்கு போகும்போது கிடைக்காது, அல்லது அங்கே இருக்கிறது இங்கே கிடைக்காது. இந்தியாவில் இருக்கிற உணவு அமெரிக்காவில் கிடைக்காம போகலாம். அந்த நாட்டில் என்ன உணவு அதிகமாக உற்பத்தி ஆகிறதோ அது அந்த மக்களின் உணவாக அமைகிறது. அப்படிங்கிறனால இதை காலத்துக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சாத்தியமாக இருக்கிறதா பார்க்கணும். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இது ஒரு கன்வர்சேஷன், அதாவது சுவாமிஜிக்கும் மற்ற ஒரு சைடருக்கிடையே ஒரு உரையாடல் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்குறார். அவர் நிறைய சாப்பிடுவார், சோம்பேறியாகவே இருப்பார், ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பார். அவர் கேட்டார், சுவாமிஜி இப்போ நீங்கள் உணவில் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா ராஜசம் வந்துடுமே, அப்போ ராஜசம் வந்துச்சுன்னா சாதனையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இப்போ சுவாமிஜி சொல்கிறாரு, நீங்கள்லாம் ராஜச குணம் உங்களுக்கெல்லாம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு முதல்ல ராஜச குணம் வரட்டும், முதல்ல எழுந்து நில்லுங்க, சோம்பேறியாக இருக்க வேணாம், எழுந்து நில்லுங்க, முதல்ல தூக்கத்திலேருந்து வெளியே வாங்க, ராஜசகுணம் வரட்டும், நல்ல காரியங்களை அதிகமாக செய்யுங்க, சத்காரியங்களை அதிகமாக செய்யுங்க, புண்ணியத்தை பலனை பெறுங்க. அப்புறமா அடுத்த லெவலுக்கு ராஜசகுணம் நிச்சயமாக உங்களை சாத்விக குணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் நான் சத்துவ குணத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ பெரும்பாலும் அவர்கள் தாமசத்தில் தான் இருக்கிறார்கள். யார் சொன்னது? சுவாமிஜி. நான் சத்துவ குணத்தில் தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே என்ன நடந்திருக்கு, தவறு நடந்திருக்குன்னா பெரும்பாலானவர்கள் அதை பிரித்து பார்க்க தெரியாது. எது சாத்விகம் எது தாமசிக்கம் ரெண்டும் பார்வைக்கு ஒன்று போல தோன்றும். ஆனால் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ரெண்டுக்கு இடையில் இருக்குது. சாத்விக குணம் என்பது வேறு, தாமச குணம் என்பது கம்ப்ளீட்லி டிஃபர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ சாத்விக குணம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? சுவாமிஜியே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பிறருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுற மனநிலை உன்கிட்ட இருக்கா?
பிறருக்காக எதையும் எதிர்பார்க்காம பிறருக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுற மனநிலை உனக்கிட்ட இருக்கா? அப்புறம் எல்லா விதமான ஆசைகள்லேருந்து உன்னால் விடுபட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் டெஸ்ட். நமக்கு நாமளே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கணும். எல்லா விதமான ஆசைகள்லேருந்து விடுபட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது. கர்வம் இல்லாமல் இருக்கிறோமா, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறோமா, இதெல்லாம் டெஸ்ட்டு. இதெல்லாம் சாத்வீக குணத்துக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். இதெல்லாம் தகுதிகள் அந்த சாத்வீக குணத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடு. இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு நாமளே செக் பண்ணிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணார், கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஒருத்தர் என்ன பண்ணார், உட்காந்துருந்தார். அப்படியே கற்பனையிலேயே என்ன பண்ணார், சாப்பிட்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணார். முன்னாடி ஒரு பெரிய இலை போட்டிருக்க மாதிரியும் இலையில் விதவிதமான உணவுகள்லாம் வச்சுருக்க மாதிரியும் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படி சாப்பிட்டுட்டார். அப்போ அந்த இடத்துல ஒரு முனிவர் வர்றார், வந்து கவனிக்கிறார். இவன் என்ன உட்காந்துருக்கிறான், முன்னாடி எதுவுமே கிடையாது, ஆனால் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு பாவலை பண்ணிக்கிட்டே இருக்கிறானே என்னன்னு பார்க்குறாரு. அவர் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சீன் பார்த்துக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அப்பப்பா என்ன காரம், தெரியாதனமாக கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி எல்லாமே கற்பனை தான். அதை குடிக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கார். இந்த ஸ்வீட் இருக்கே அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாரு. இது எல்லாமே கற்பனையில் நடந்துட்டு, முன்னாடி எதுவுமே கிடையாது. இந்த சுவாமி பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்சது. அப்பா ஒரு வழியாக பாயசம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறார். எல்லாம் முடிஞ்சது. எல்லாமே கற்பனையில் நடக்குது. அமைதியாக பார்த்துட்டு இருந்த முனிவர் சொன்னார், ஏன் தம்பி காரமாக ரொம்ப காரமாக அந்த உணவில்? ஆமாம் சுவாமி ரொம்ப காரமாக போச்சு. அப்போ அவர் சொன்னார், சரி நாளையிலேருந்து உன் உணவில் கொஞ்சம் இனிப்பையும் அதிகமாக சேர்த்துக்கோ. எதுக்கு வெறும் காரத்தையே போட்டு கஷ்டப்படுற, கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்துக்கோ. உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன், கற்பனையில் தான் நல்லா பண்ணுற, அந்த கற்பனையில் நல்லதையும் சேர்த்துக்கோ, கற்பனையிலே நல்லதையும் சேர்த்துக்கோ. உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்வாத்வன்னம் நத்து யாச்சியத்தா, விருப்பமான உணவை தேடி போகக்கூடாது. யார்? ஆன்மீக சாதகர்கள். யாரெல்லாம் தீவிரமான ஆன்மீக சாதகர்கள். இந்த பிறவியின் நோக்கம் இறைவனை அடைவது. இறைவனை அடைவது அப்படின்ற நோக்கத்தை உணர்ந்தவர்கள் சாதகர்கள். யாரெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், யாரை பார்த்து மனுஷன்னு சொல்லணும்னா மான்ஹூஸ் அப்படிம்பார். யார் ஒருத்தன் இறைவன் அந்த பிறவியின் நோக்கத்தை அறிந்தவனோ அவனைத்தான் மனுஷனே சொல்ல முடியும் அப்படிம்பார் ஸ்ரீராமகிருஷ்ணன். அப்போ பிறவியின் நோக்கத்தை உணர்ந்தவர்கள் இந்த பிறவியிலேயே இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும். நமக்குள்ளே இருக்கார் அந்த இறைவன். அந்த இறைவனை நாம் உணர வேண்டும், அவரோடு பேச வேண்டும். அந்த ஒரு ஏக்கம் இருப்பவர்கள் கட்டுப்பாடு தேவை. எதிலே? நாவடக்கம். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குருகுலம் இருந்தது. அங்கே மாணவர்கள்லாம் படிச்சுட்ருப்பான். நிறைய மாணவர்கள். ஏழை வீட்டு பையனும் படிப்பான், ராஜா வீட்டு பையனும் படிப்பான். எல்லா குழந்தைகளுக்கும் அங்கே சமமாக வந்து நடத்துவாங்க. அங்கே எல்லா விதமான காரியங்களையும் செய்யணும் அந்த மாணவர்கள். காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் அவர்களுக்கு ஒரு ரொட்டீன் வாழ்க்கை இருக்கும். எழுந்ததுலேருந்து எல்லா விதமான வேலையும் செய்யணும். குருகுலத்தில் குருநாதர் உரிய நேரத்தில் பாடமும் சொல்லிக் கொடுப்பார். அப்போ ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். பாடம் போயிட்டுருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது, சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த பையன் வந்து, என்ன இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் கசக்குதே அப்படின்னா. என்ன இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் கசக்குது அப்படின்னா. குருநாதர்கிட்ட போய் சொன்னான், இன்னைக்கு உணவு கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. அப்போ குருநாதர் சொன்னார், போயிட்டு உன் பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா, எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நீ வீட்டுக்கு போகலாம். என்ன சுவாமி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னை வீட்டுக்கவே போக சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லை, நீ என்னைக்கு இங்கே குருகுலத்தில் வந்து சேர்ந்தியோ அன்றிலிருந்து எல்லாருக்குமே வேப்பங்காய் சாப்பாடு தான் போட்டுட்ருக்குறோம். சேர்ந்த காலத்துலேருந்து வேப்பங்காய் உணவு தான் உனக்கு போட்டுட்ருக்கோம். நீ இவ்வளோ நாள் வரைக்கும் சந்தோஷமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்த. இன்றைக்கு உனக்கு உணவின் மீது கவனம் திரும்பிவிட்டது. இன்றைக்கி என்னாச்சு, உனக்கு எத்தனை வருஷத்தில் இப்போ உணவின் மீது கவனம் திரும்பிடுச்சு. இதுக்கு மேலே உனக்கு வித்தை பலிக்காது, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஸ்வாத்வன்னம்,
விருப்பமான உணவு. ஸ்வாத்வன்னம் நத்துயாச்சியதாம் அப்படிங்கிறதுல ஆன்மீக சாதகர்கள் கவனமாக இருக்கணும். ஸ்ரீமத் சுவாமி புத்தேஷானந்தஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மடத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்த சுவாமிஜி. அவர் ரொம்ப சிரிப்பு. அவர் இடத்துல எப்பொழுதும் பார்த்திங்கன்னா பக்தர்களாக இருக்கட்டும் அல்லது சாதுக்களாக இருக்கட்டும், எப்போவாது இந்த பிரணாம் பண்ண போகும்பொழுதெல்லாம் ரொம்ப அவரும் ஆனந்தமாக இருப்பார். போகிறவங்ககிட்டையும் ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுடுவார். அப்படி அவருடைய புஸ்தகங்களை படித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இருக்க அந்த அந்த அவருடைய உரைகள்லாம் 3 வால்யூமாக இருக்குது. காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவருடைய உரை. அப்படிப்பட்ட ஒரு மகானாக கருதப்பட்டவர். ஒரு நாள் அவர்கிட்ட போயிட்டு ஒரு பக்தர் போய் சொன்னார், சுவாமி எனக்கு குண்டலினி சக்தி எழுந்திருத்து சுவாமி அப்படின்னாராம். நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்கள் இருக்குது. அது மூலாதாரத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த நம்முடைய சக்தியானது சகசிராரத்துக்கு வச்சு அந்த தியானம் பண்ணுறது. இது ஒரு ராஜயோக பயிற்சி முறை. அவர் என்ன சொல்லிட்டார், சுவாமி எனக்கு குண்டலினி சக்தி எழுந்து வந்துருச்சு சுவாமி அப்படின்னார். அப்போ சுவாமிஜி சொன்னார், அப்படியா, நீ சீக்கிரமாக போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்துடு அப்படின்னு. சீக்கிரமாக போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்துடு அப்படின்னார். ஏன்னா யாரெல்லாம் அந்த மாதிரி குண்டலினி சக்தி எழுந்ததோ அவர்கள் இப்படி சொல்லி கொண்டு தெரிய மாட்டார்கள். யாருக்கெல்லாம் ஆன்மீக அனுபவங்கள் கிடைத்ததோ அவர்கள் இப்படி சொல்லி கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்படி சொல்லிவிட்டு நீ உரிய வேலையில் போயிட்டு மருத்துவரை பாரு, அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாகவும் சொன்னார். அதே நேரத்தில் பெரிய உபதேசத்தையும் கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக சாதகர்கள் சில நேரங்களில் சிலருக்கு அமானுஷ்யமான அனுபவங்கள் கிடைக்கலாம். கிடைத்தே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. சிலருக்கு கனவுல சில காட்சிகள் கிடைக்கலாம், சிலருக்கு சில அனுபவங்கள் கிடைக்கலாம். ஆனால் அதை குருநாதரை தவிர மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் அந்த பெரிய ஒரு தாகம் ஏக்கம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த மாதிரி சில பேருக்கு கிடைக்கலாம் அந்த அனுபவங்கள். ஆனால் அந்த அனுபவங்களை பத்திரமாக பாதுகாத்துக்கணும். அது போனஸ் மாதிரி நம்ம செய்துக்கிட்டு இருக்கிற சாதனைக்கு ஒரு சின்ன ஒரு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி அதை வச்சு நம்ம ஊக்கமாக தொடர்ந்து சாதனைகளை செய்தணுமே தவிர அதிலே நின்றுடக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரங்களில் சிலருக்கு சில ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கலாம். அந்த லாம் தான் முக்கியமானது. கிடைத்தே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. கிடைத்திருக்கலாம். கிடைத்திருந்தாலும் அதை சரியாக முறையில் பயன்படுத்தணும். அல்லது தேவைப்பட்டால் ஒரு கிளாரிட்டி வேணும்னா குருநாதர்கிட்ட போய் கேட்கணும். அல்லது குருநாதர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அது சரிதானான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ உணவை பற்றி படிச்சுட்ருக்குறோம். நம்ம அவ்வை பாட்டி ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோவு அறியா இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. சின்ன வயசுலேயே படித்தாச்சு. இதுக்கு பேர் நல்வழின்னு பேர். ப்ரைமரியிலே சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் இருக்குது. ஆத்திசூடி, குன்றைவேந்தன், நல்வழி, இதெல்லாம் ப்ரைமரியிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். என்ன பாட்டுது? ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கல, பேசாமல் இருன்னு சொன்னால் கேட்குறியா? அந்த வயிறு கேட்குதா? என்ன பண்ணுது? நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. மனசு சோர்வாகுது, டயர்டாகுது, நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. அப்போ சரி, அதுதான் இல்லை, போனால் போகுது. ஒரு நாளைக்கு ஒரு விருந்துக்கு போகிறோம், இந்த வாரம் பூரா தேவையானதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாலும் இந்த வயிறு தேவையானது எடுத்துக்க முடியலை. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். அப்போ நிறையா கிடைக்கிற இடத்துலையும் எடுத்துக்க முடியல. அதனால் என்ன சொல்கிறாரு? ஒரு நாளும் என் நோவு அறியா இடும்பைக்கூர் என் வயிறே
உன்னோடு வாழ்தல் அரிது. என் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறியே என் வயிறே, உங்கூட குடித்தனம் நடத்துறது ஒரு பெரிய கஷ்டகாலம் அப்படி சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. இது ஒவ்வொரு சாதகன் வாழ்க்கையிலும் இது நடக்கும். இது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு நாளைக்கு உணவு கிடைக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது, இதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? மனிதனுக்கு பசி பிணி என்பது இருக்கிறது. அந்த பிணிக்கு ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை சரியான வேளையில் சரியான டோசேஜில் சாப்பிடணும். அந்த மருந்து என்னது? சரியான டோசேஜில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஓவியர் இருந்தார். அவர் ப்ரஷ் எடுத்தார், பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு உதவியாளர் இருந்தார். அவர் வேலை என்ன தெரியுமா? கேட்குற பெயிண்ட்டை எடுத்து வைக்கிறது. கருப்பு கலர் வேணுமா எடுத்து வைப்பார், சிவப்பு கலர் வேணுமா பக்கத்தில் வைப்பார். என்னென்ன உதவியோ அதில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் ஓவியம் படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். கேட்பார் பக்கத்தில் இருக்கிறவர், சரியாக வந்திருக்கா அப்படின்னு கேட்பார். இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, அது அப்படி, இது இப்படி போட்டிருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்திருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கார் பின்னாடி இருக்கவர். ஒவ்வொரு முறையும் இவர் சொல்லும் போதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நல்லா வந்து தான் இருக்கும். இவர் சொன்னதுனால இப்போ நீண்டு போயிடும், வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடும். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் கரெக்ஷன் சொல்லும் பொழுது இவர் திருத்திக்கிட்டே வருவார். ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் போடக்கூடிய ஓவியம் ஒரு வாரம் ஆகி கம்ப்ளீட் ஆகாமல் போச்சு. பார்த்தார், என்ன பிரச்சனை இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தார். ஒரு நாள் பக்கத்தில் வந்து இருந்தார் அந்த உதவியாளர், அமைதியாக உட்காந்துருந்தார். நீ போயிட்டு இந்த பெயிண்ட் போய் கடையில் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவர் போய் பெயிண்ட் கடைக்கு அனுப்பிட்டார். இப்போ யாரும் கிடையாது, எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. அமைதியாக தியானம் பண்ணார். நான் என்ன படம் வரையன்னு திட்டத்தோடு வந்தேன், அந்த திட்டத்தை நல்லா மெடிடேஷன் பண்ணார். ப்ரஷ் எடுத்தார், சத்தமில்லாமல் அழகாக 10 நிமிஷத்தில் அந்த ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சுட்டார். கடைக்கு போனவர் வந்து பார்த்தார், சுவாமி என்ன நல்லா பிரமாதமாக வந்துருச்சு அந்த ஓவியம் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நீ பக்கத்தில் இல்லாதனால எல்லாம் நடந்துருச்சு, நீ பக்கத்தில் இல்லாதனால எல்லாம் சுபமாக முடிஞ்சிருச்சு. பல நேரங்களில் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருப்பவர்கள் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லும்போதும் கேட்டு நம்ம திருத்திக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும், திட்டமிடுதல், அந்த வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும். எல்லா சொல்லதையும் கேட்டுக்கணும். ஆனால் உங்களுடைய ஐடியா, நம்மளுடைய உண்மையான ஐடியா, உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி தான் செயல்படணும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கலாம், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் கேட்டுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம செயல்படுத்திட்டு போயிட்டே இருந்தால் சரியான இலக்கை அடைய முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஸ்வாத்வன்னம் நத்து யாச்சியதா, சரியான விருப்பமான உணவை தேடி போகாதே. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆயுஷத்வபலாரோக்கிய சுகப்ரீதி விவர்தனாக ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாக. என்ன சொல்லியிருக்குது? சாத்விகமான உணவு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயுளை கொடுக்கணும், புத்தியை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், விருப்பமான உணவாக இருக்கணும். இதெல்லாம் சாத்விகமான உணவு. அப்புறம் இப்படிப்பட்ட உணவுகளை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்முடைய குணத்துக்கும் உணவுக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்களுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நிச்சயமாக தொடர்பு உண்டு. எப்படி? அது உடல் அளவிலும் தொடர்பு இருக்குது, மனதளவிலும் பாதிக்கும். அதனால் சில உணவுகளுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. எல்லாருக்கும் எல்லா உணவும் பொருந்தாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கும் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. என்ன பண்ணணும்? உணவு, உடற்பயிற்சி, செயல்கள், உறக்கம், இவை எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்? ஒரு சரியான பொருத்தமான வழிமுறை இருக்கணும். நிறைய சாப்பிடக்கூடாது, உறக்கம் கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டே இருக்கக்கூடாது, கடுமையாக 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டேவும் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு
பேலன்ஸாக இருக்கணும். நடுநிலைமையோடு இருந்தோம்னா எல்லாம் சரியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு துன்பம் வராது, பகவத்கீதையில் சொல்லுது. இப்போ உணவு உடம்புக்கு பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னா மனிதனுக்கு மனிதன் உணவு விஷயத்தில் பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு மற்றொரு விஷயத்தில் நாம் போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவரவர்களுக்கு சூட்டாகிற உணவை அவர்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு பார்க்கலாம். சுவாமிஜி சொல்கிறார், நம்முடைய துன்பங்களில் பெரும் பகுதி நாம் உண்ணும் உணவின் காரணமாகவே அமைகிறது. சுவாமி விவேகானந்தருடைய ஸ்டேட்மெண்ட். நம்முடைய துன்பங்களில் பெரும் பகுதி நாம் உண்ணும் உணவின் காரணமாகவே அமைகிறது. அப்போ எவ்வளோ தூரம் மிகப்பெரிய விஷயங்களை பேசின சுவாமிஜி இதுலேயும் கவனமாக வைக்கிறார். ஸோ உண்ணும் உணவிலையும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உணவு அப்படின்னாலே தட்டில் போட்டு சாப்பிட்றோமே, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமே, அது மட்டும் கிடையாது, மனசுக்கு கொடுக்கறதும் உணவு தான் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். உடம்பு அப்படிங்கிறது சாப்பிட்றது மட்டும் கிடையாது, மனசுக்கு கொடுக்கறதும் உணவு தான். அப்போ ரெண்டையும் கருத்தில் வச்சுருக்கணும். பயனற்ற பேச்சுகள் பேசுகிறதுலேருந்து இறைவனை பற்றியே பேசணும், அது மனசு கொடுக்குற உணவு. பயனற்ற விஷயங்களை கேட்குறோம் இல்லையா, அதுலேருந்து தவிர்த்து பகவானை பற்றி மட்டுமே கேட்குறது, இது நமக்கு மனசு கொடுக்குற உணவு. பயனற்ற நூல்களை படிக்கிறதுக்கு பதிலாக இறைவனை பற்றி பேசக்கூடிய நூல்களை, மகான்கள் எழுதிய நூல்களை, மகான்களின் அனுபவ நூல்களை படிக்கிறது மனசுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. எல்லா விதத்துலையும் நம்ம உணவு அப்படின்னா மனசையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது, காலத்துக்கு பொருத்தமாகவும் உணவு இருக்கணும். அதாவது உரிய வேளையில் உணவை சாப்பிட்டு பழகணும். சில பேருக்கு அந்த பயிற்சியே இருக்காது. காலையில் ஒரு விதமான நேரம் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, மத்தியானம் ஒரு 3-4 மணிக்கு சாப்பிடுவாங்க, இரவு 12-1 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்காது, எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது உடம்பை பாதிக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா அப்போ ஆன்மீக சாதனைகள் எதுவும் செய்ய முடியாது. அதனால் உரிய வேலையிலையும் சாப்பிட்டு பழகணும் அப்படிங்கிறதையும் காவுது. அப்புறம் அளவுலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. சுவாமிஜி சொல்கிறார், நமக்கு தேவையான உணவு, நம்ம சாப்பிட்ற உணவில் மிக குறைந்த அளவு தான் நமக்கு உண்மையிலே தேவைப்படுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி சாப்பிடக்கூடிய உணவில் மிக மிக குறைந்த அளவு தான் இந்த உடம்போட இயக்கத்துக்கு தேவைப்படுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு வயிறு ஃபுல்லாக நிறைச்சி நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த இன்ஜின் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றுற மாதிரி நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோம். அப்போ தேவையில்லாமல் அந்த உணவுகள்லாம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுது, நமக்கு நம்ம எனர்ஜி சக்தியெல்லாம் அதை செரிமானம் பண்ணிடுறதுலே போயிடுது. அதனால் அது என்ன பண்ணுது, தேவையில்லாமல் போயிட்டு கழிவாக தான் வெளியே வரும். அதனால் தேவை அறிந்து எவ்வளவு வேணுமோ அந்த குவான்டிட்டியிலேயே நம்ம சரியான குவான்டிட்டியை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு மகான்கள் அன்னைக்கே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. தௌபாகவ் பூரையேத் அன்னைகி தோயே நைக்கம் பிரப்பூரையேத் மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசேஷயேத். தௌபாகவ் 2 பகுதி. நம்ம வயிற்றுக்கு 100% நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அதில் 2 பகுதி 50%, 50%. நம்ம உண்ணக்கூடிய உணவில் பாதி தான் சாப்பிடணும். நம்மளோட வயிற்றுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா அதில் பாதி சாப்பிடணுமா. தௌபாகவ் பூரையேத் அன்னை. பூரையேத்னா ஃபில், டு ஃபுல்ஃபில். அன்னைக்குனா உணவின் மூலமாக, நம்ம சாப்பிட்ற உணவின் மூலமாக 50% சாப்பிடணுமா. அப்புறம் தோயே நைக்கம் பிரப்பூரையேத்து மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் அப்படின்னா காற்று போகிறதுக்கு 25%, மீதி 25% பிளாங்காக இருக்கணும், எம்டியாக இருக்கணும். அப்போ சாப்பிட்டு முடித்த உடனே சிம்பிளாக இதை இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா, நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் எப்படி இருக்கணும்,
பசிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி சாப்பிடணும். யாருக்கு? ஆன்மீக சாதகர்கள். ஆன்மீக சாதகர்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்குது. நம்ம படிக்கிறதெல்லாம் யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சாதகாஸ் அவர்கள் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது 2 பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி வாயு சஞ்சாரத்துக்காக ஃப்ரீயாக விட்டுடணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, ஸோ உணவு, தூக்கம், உடற்பயிற்சி, செயல்கள் இது எல்லாமே உரிய வேளையில் தகுந்த அளவில் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. சாந்தோக்கிய உபநிஷத்து அப்படின்னு ஒரு உபநிஷத்து, அதில் ஒரு குருநாதர் சீடர்களுக்கு ஆத்மாவை பற்றி சொல்லி கொடுக்குறார். ஆன்மா அழியாதது, ஆன்மா நீரினால் நனைக்காதது, வாயுவால் உலர்த்த முடியாது, எங்கும் இருப்பது, எல்லா காலத்திலும் இருப்பது, என்றும் அழியாதது, இது போன்ற தத்துவங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் ராஜகுமாரர்கள் இருக்கிறாங்க, சிலர் அசுரர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் பாடம் சமாப்தமாயிடுச்சு, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலாம், உபதேசம் சொல்லி முடித்தாச்சு, வீட்டுக்கு போய்ட்டு வாங்க. ஆன்மா அழியாதது, அதை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. குருநாதர் சொல்லிட்டார், நீங்களே தேடி கண்டுபிடிங்க, தவம் செய், தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டார். தவம் செஞ்சு கண்டுபிடிங்க. அசுரர்கள் போனாங்க, அவங்க ஜாலியாக சரி நமக்கெல்லாம் பாடமெல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகலான்னு போயிட்டாங்க. இந்த தேவர்கள் போகிறாங்க, படித்து திரும்ப சிந்தனை பண்ணுறாங்க. குருநாதர் சொல்லியிருக்காரு, ஆன்மா அழிவற்றது, நமக்குள்ளே இருக்குது, எல்லா காலத்திலும் இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த உணவு தான் ஆன்மாவா? நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டோன்னு உடனே எனர்ஜி கிடைக்குது இல்லையா, சக்தி கிடைக்குது இல்லையா, அப்போ உணவு தான் ஆன்மா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. உடனே குருநாதரை திரும்பி நாங்கள் கண்டுவிட்டோம், உணவே ஆன்மா அப்படின்னா. அப்போ குருநாதர் சொன்னார், மீண்டும் தவம் செய், அதுவே நீ, மீண்டும் தவம் செய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். எப்படி அவர் திரும்ப திரும்ப போகிறார், திரும்ப திரும்ப வர்றார், எப்படி அது பெரிய ஸ்டோரி அது போயிட்டுருக்குது. அதில் என்ன அவங்க ஆரம்பத்தில் வந்த கன்க்ளூஷன் என்னது? உணவு தான் பிரம்மம் அப்படிங்கிறது. அப்போ உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு? உடலின் இயக்கத்திற்கு. உடல் இருந்து சரியாக வேலை பார்த்தா தான் நம்ம ஆன்ம சாதனைகள் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ உணவு தூய்மையாக இருந்துச்சுன்னா உள்ளம் தூய்மை ஆகிறது. ஆகார சுத்தவ் சத்வ சுத்திஹி, இது உபனிஷத் மந்திரம். ஆகார சுத்தவ் சத்வ சுத்திஹி, சத்வ சுத்தவ் த்ருவா ஸ்மிருதிஹி, ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. என்ன சுவாமி சம்ஸ்கிருத மந்திரம் சொல்கிறீங்களே, பார்த்துருவோம். ஆகார சுத்தவ், ஆகாரம், சம்ஸ்கிருதத்தில் ஆகாரம் என்றால் உணவு. ஆகார சுத்த, உணவின் தூய்மையினால் உள்ளம் தூய்மையாகிறது. அப்போ எப்படிப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்றோமோ அதற்கேற்ப உள்ளம்தான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எந்த மாதிரி உணவை சாப்பிட்றோமோ அதற்கேற்ற குணம் நமக்கு வரும். அதனால் இயற்கையாகவே சில உணவுகளுக்கு சில குணங்கள் உண்டு. ஆன்மீக சாதகர்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு சாப்பிட்டா உள்ளம் தூய்மையாகிறது. தூய உள்ளத்தில்தான் இறை நினைவு வரும். தூய உணவு இருந்துச்சு, உள்ளம் இருந்தால் தான் அங்கே பகவானை பற்றின சிந்தனை வரும். இல்லைன்னா நாள் முழுவதும் மனசு வெளிநோக்கி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தூய உள்ளத்தில் இறை நினைவு வரும். நினைவு சரியாக பொருந்தி இருந்தால் சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷக அப்படின்னா எல்லா முடிச்சுகளும் அப்போது அவிழ்க்கப்படுகிறது. என்ன முடிச்சு? கர்மாஸ். நம்முடைய எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, அத்தனை ஜென்மாவுடைய கர்மாவும் அழியிறதுக்கு ஒரே வழி நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். உள்ள தூய்மைக்கு என்ன உதவி செய்யுது? உணவு. உணவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜர் இந்த விஷயத்தில் அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, உடலுக்கும் மனசுக்கும் தேவையான சக்திகள் எல்லாமே உணவிலிருந்து வருது. அதனால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள்
உண்ணும் உணவுக்கு ஏற்பவே அமைகிறது. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார் ஆச்சாரியர் ராமானுஜர். உணவில் ஜாக்கிரதையாக இரு. இந்த என்னென்ன உணவுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது, அதனால் இதில் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு அவர் கிளியராக சொல்கிறார். ஆச்சாரிய சங்கராச்சாரியார் இதே கருத்துக்கு, ஆகாரம் என்ற கருத்துக்கு அவர் என்ன சொல்கிறார், அந்த உணவு அதையும் தாண்டி கொஞ்சம் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார், உணவு அப்படிங்கிறது புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது. புலன்களுக்கு கண், காது, மூக்கு இதெல்லாம் நம்முடைய புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது. அளவு கடந்த பற்று வைக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் உணவு தான். அளவு கடந்தால் பற்று இல்லாமல் இருக்கிறது, பொறாமை இல்லாமல் இருக்கிறது, மனமயக்கம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாமே தூய உணவு. அப்போ ஒருத்தர் போய் சுவாமிஜிட்ட கேட்டார், விவேகானந்தர்கிட்ட, ஆச்சாரிய ராமானுஜர் உணவை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். ஆச்சாரிய சங்கரர் என்ன சொல்கிறார், உணவு அப்படிங்கிறது 5 புலன்கள் மேலே கவனம் வைக்க சொல்கிறார். இப்போ நாங்கள் எதை ஏற்றுக்கிறது, எதை விடுறது அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி கேட்குறாரு. அப்போ சுவாமிஜி சொல்கிறார், 2 பேரையும் கடைப்பிடி. உணவு விஷயத்தில் ஆச்சாரிய ராமானுஜர் சொன்னதை ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடி. மனசு விஷயத்தில் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அதையும் கடைப்பிடிக்கணும். ஸோ ஆச்சாரியர் நமக்கு சரியாக வழி நடத்துகிறாங்க. அவர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அன்னம் ந நிந்தியாத்து தத் விரதம். தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு குருகுலத்திலிருந்து மாணவர்கள் வீட்டுக்கு போகும்போது குருநாதர் சொல்லக்கூடிய உபதேசத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரம், அன்னம் ந நிந்தியாத்து, உணவை வெறுக்காதே. பல நேரங்களில் பல பேருக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு பகவான் திருவருளால் நமக்கு ஒரு உணவு கிடைச்சிருக்குன்னா அந்த உணவில் குறை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளால் இந்த உணவு எனக்கு கிடைச்சிருக்கு, சந்தோஷமாக அந்த உணவை நம்ம சாப்பிட்டு பழகலாம். அன்னம் ந நிந்தியாத்து, உணவை வெறுக்காதே. அன்னம் பகுகுர்வீத. அந்த குருநாதர் அந்த சீடர்களுக்கு சொல்கிறார், உணவு தேவை இருக்கிறது எல்லா மக்களுக்கும். இந்தியாவில் இருக்க மட்டும் மக்களுக்கு கிடையாது. நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், எத்தனையோ ஏழை நாடுகளுக்கு நம்ம உணவை சப்ளை பண்ணுறோம் இல்லையா. அன்னம் பகுகுர்வீத, நிறைய உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணி என்ன பண்ணணும், எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு உணவு தேவை இருக்குதோ அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு, அன்னம் நான் நெந்தியாத்து அன்னம் பகுகுர்வீத்த. இதெல்லாம் ஒரு சாதகனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 15 வருஷம் குருகுலத்திலேருந்து படிச்சுட்டு அந்த மாணவன் வீட்டுக்கு போகும்பொழுது சொல்லக்கூடிய உபதேசங்களில் இதுவும் ஒன்று, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ உணவு விஷயத்தில் ஆன்மீக சாதகர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது எவ்வளவு தேவைன்னு பார்க்கணும், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும், எவ்வளோ தேவை அறிந்து சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடணும், இது எல்லாத்துலேயும் நமக்குள்ளே ஒரு செக் பாயிண்ட்டு வச்சுக்கணும். அப்போ இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு ஆன்மீக சாதனைக்கு உதவுமா, அப்போ இதை எடுத்துக்கணும். இது வேணுமா வேணாமா, அப்போ நம்ம முன்னாடி இருந்தாலும் நம்ம முன்னாடி கிடைச்சிருந்தாலும் நம்ம பகுத்தறிந்து பார்த்து எதை வேணும் எது வேணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு தெளிவு நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ successful people always have 2 things on their lips. Successful people always have 2 things on their lips. என்ன தெரியுமா? Silence and smile. Silence and smile. என்ன பண்ணும்? Smile to solve the problems. Smile to solve the problems and silence to avoid problems. புரிஞ்சு போச்சா? வாழ்க்கையில் 2 சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம், சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். சில நேரங்களில் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடணும், பெருசாக எடுத்துக்கக்கூடாது. சில நேரங்களில் அதுவும் கூடாது, சைலண்ட்டாக இருந்துக்கணும். சைலண்ட்டாக இருந்தால் உலகம் அதனுடைய இயக்கப்படி, அது இறைவன் திட்டப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பெரியதாக நம்ம போயிட்டு எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன் அப்படின்னு போய் நிற்க வேண்டாம். நமக்கு நாமளே முதல்ல மாறணும். நான் மாறினான், நம்ம குடும்பம் மாறணும், நம்ம தெரு மாறணும், நம்ம ஊர் மாறணும், நம்ம இதெல்லாம் மாறும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் மாறி போயிடும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இன்றைய உபதேசம் என்னது? ஸ்வாத்வன்னம் நத்து யாச்யதா ஷத்வ்யாதிஷ்ச சிகித்ஸ்யதா பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதா
स्वात्वन्नं न तु याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृत्तावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् பசியாகிய நோய்க்கு மருந்து, அந்த மருந்துலேயும் விருப்பமான மருந்தை தேடக்கூடாது. அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம், இயல்பாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிறது. அந்த உபதேசம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.